உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னடா காலையில எங்க கிளம்பி போயிட்ட? சும்மா கடைக்கு தாமா போயிருந்தேன். என்னம்மா இது பழம் பூவெல்லாம் எடுத்து தட்டுல வச்சிருக்க? யாரும் முக்கியமானவங்கள பார்க்க போறியா? ஆமா. யாரு? எல்லாம் மங்கையத்தையதான். மங்கையத்தையவா? என்ன விஷயமா? எல்லாம் நல்ல விஷயம்தான். நல்ல விஷயம்தானா? பாசே கை கொடு பாசே. எதுக்குடா? ஷோ உனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு பாசே. ஐயோ ஐயோ, இந்த உலகத்திலே இவ்வளவு அழகா யாரும் வெக்கப்பட்டதே இல்ல பாசே. என்ன அழகு சுந்தரம்? அது ஒண்ணு இல்லம்மா. சரி, மங்கையத்தைய போய் பார்த்துட்டு வந்துடலாம். உன் சித்தி சித்தப்பாவை கூப்பிடு. சித்தப்பா, சித்தி இங்க வாங்க. என்னக்கா? நல்ல வேளை நீயும் வந்துட்ட. மாமா. மாப்ள வாங்க. என்ன துர்கா? பாசே உங்க வருங்கால மாமியார் சூப்பர் பாசே. இல்ல பாசே, அவளை தெய்வீக அம்சத்தோடு இருக்கான்னு சொல்ல வந்தேன். தம்பி, கிரிஜா எங்க? அக்கா ரூம்ல தான்க்கா இருக்கா. கூப்பிடட்டுமா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி. நான் முதல்ல மங்க கிட்ட தான் பேசணும். என்ன நீ? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல மங்க, ஜோசியர் அழகு சுந்தரத்தோட கல்யாண விஷயத்தை பத்தி சொன்னார்ல, அத பத்தி தான் பேசணும். வீட்டிலேயே 2 முறை பொண்ணுங்க இருக்கும்போது வெளியில பொண்ணு பாக்குறது சரியா இருக்காதுன்னு தோணுச்சு. ரம்யாவா இருந்தாலும் திவ்யாவா இருந்தாலும் யார் எனக்கு மருமகளா வந்தாலும் எனக்கு அதுல சந்தோஷம்தான். அவங்க 2 பேர்ல யாருக்கு அதிகமா உரிமை இருக்குன்னு பார்த்தா உன் பொண்ணு ரம்யாக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா திவ்யா என்னோட வம்சத்துல வந்தவ, ஆனா ரம்யா அழகு சுந்தரத்தோட அப்பா வம்சம். அதனால அழகு சுந்தரத்துக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் முறை, நியாயமும் கூட. அதனாலதான் அழகு சுந்தரத்தோட கல்யாண விஷயமா உன்கிட்ட பேசுறதுக்கு வர சொன்னேன். என்ன இருந்தாலும் நீ நானு ரம்யா எல்லாம் நம்ம அண்ணனோட வம்சம். ஆனா திவ்யா அவங்களோட வம்சம். அதனால அவங்க திவ்யாவுக்கு தான் முதல் உரிமை கொடுப்பாங்க. என் பையன் அழகு சுந்தரத்துக்கு உன் பொண்ணு ரம்யாவை பொண்ணு கேக்குறேன். உனக்கு சம்மதம்னா இந்த தட்டை மாத்திக்கலாம். அண்ணி, சந்தோஷத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வார்த்தையே வரல அண்ணி. உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு மருமகளா வர என் பொண்ணு கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும். என் பிறந்த வீடே என் பொண்ணுக்கு புகுந்த வீடு அமையுதுன்னா இதை விட பாக்கியம் எங்களுக்கு வேற என்ன இருக்க முடியும்? கொடுங்க அண்ணி, தாம்பள தட்டை கொடுங்க. நீங்க எனக்கு கொடுக்கறது என் பொண்ணோட சந்தோஷமான வாழ்க்கைய கொடுங்க அண்ணி. மா இருமா.
வாங்கிட்டு இருக்க? நான் யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? உன்கிட்ட ஏன் கேட்கணும்? என்ன கேட்கணுமா? எனக்கு மாம்ச புடிச்சிருக்கா இல்லையா, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமானு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஏன் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு இருக்க? உனக்கு கூட மாப்பிள்ளை ரொம்ப பிடிக்குமேடி. அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னனா? நீ என்கிட்ட சொன்னியே ரம்சு. அது சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். விளையாட்டுக்காக சொன்னியா? ஆமா, விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அப்பப்ப என் பாசிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுனீங்களே, அப்ப அது திவ்யாவை வெறுப்பேத்துறதுக்காக அப்படி பண்ண. என்னடி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்க? என் மாப்பிளைக்கு என்னடி குறைச்சல்? உன் மாப்பிளைக்கு ஒண்ணுமே குறைச்சல் இல்ல. முட்டாள்தனம், முரட்டுத்தனம் எதுவுமே குறைச்சல் இல்ல. என்ன மாதிரி படிச்ச ஒருத்தி 3ஆம் கிளாஸ் கூட தாண்டாத மாம்ச கல்யாணம் பண்ணிப்பன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? நீ அந்த மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிச்சதுக்கு காரணமே அவனும் அவங்க அம்மாவும் தான். முதல்ல நீ அதை மறந்துடாத. நான் ஒன்னும் அதை மறக்கல மாமா. படிக்க வச்சதுக்கு நன்றி கடனா வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடுன்னு கேட்டா பரவாயில்ல, ஆனா லைஃபே எழுதி குடுன்னு கேக்குறது எந்த விதத்துல நியாயம்? நீ முடிவா என்னதாண்டி சொல்ற? என்னால மாம்ச கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ என்னடி முடியாதுன்னு சொல்றத? என் மாப்பிள்ளைய விட ஒரு தங்கமான புருஷனோ, என் அண்ணிய விட ஒரு அருமையான மாமியாரோ, என் அண்ணன் வீட்டை விட ஒரு சந்தோஷமான இடமோ இந்த உலகத்திலேயே தேடி சலிச்சு சரட போட்டு தேட்டாலும் கிடைக்காதுடி. கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அதுக்காகலாம் மாம்ச கல்யாணம் பண்ணிப்ப நீ நினைக்காத. அது நான் செத்தாலும் நடக்காது. மங்க அடிச்சு உதச்சு கட்டாயப்படுத்தி ரம்யாவுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும். ஆனா அவளை சந்தோஷமா வாழ வைக்க முடியுமா? இல்ல, நீ எப்படியாவது இவள இல்ல மங்க, இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரோட விருப்பத்தை விட ரம்யாவோட விருப்பம் தான் ரொம்ப முக்கியம். அவளுக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிறப்ப அதுக்கப்புறம் நாம இத பத்தி பேசவே கூடாது. அப்புறம் ரம்யா, உன் மனச நான் தெரியாம கஷ்டப்படுத்திருந்தேன்னா என்ன மன்னிச்சுடு. இல்ல அத்தை, ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க உங்க விருப்பத்தை சொன்னீங்க, நான் என் முடிவை சொன்னேன், அவ்வளவுதான். மாம்சு, அடுத்த ஜென்மத்திலயும் நீதான் எனக்கு மாமா பையனா வரணும். ஆனா அந்த ஜென்மத்திலயும் நீ எனக்கு புருஷனா வந்துடக்கூடாது. சரி ரம்சு. அக்கா, அந்த தட்டை என்கிட்ட கொடுக்க. என்னக்கா பாக்குற? என் பொண்ணு திவ்யாவை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு முழு சம்மதம். தட்டை கொடுக்க. அம்மா, என்ன பிடிக்கும்னு சொல்லி ரம்சு வேணா சும்மா விளையாண்டுருக்கலாம், ஆனா திவ்யாவுக்கு என்ன உண்மையிலேயே ரொம்ப பிடிக்குமா. அம்மா, சின்ன வயசுலயே நான் என் பள்ளிக்கூட பசங்கள்கிட்ட சிகப்பா கலரா அழகா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு சவால் விட்டேன். அந்த சவால்ல நான் ஜெயிக்கணும்னா திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியா இருக்குமா? மாப்பிள்ளையா அவர் மனசுல இருக்கிறத சொல்லிட்டாப்ல, நீ இன்னும் என்னக்கா யோசனை பண்ணிட்டு இருக்க? முழு மனசோட சம்மதிச்சு தட்டை எடுத்து என் கையில கொடுக்கா. இல்ல சம்பத், வேண்டாம். இன்னொரு தடவை இந்த விஷயத்துல நான் அவசரப்பட மாட்டேன். முதல்ல திவ்யா கிட்ட கேட்கணும். அவளுக்கு நிச்சயமா அழகு சுந்தரத்தை பிடிச்சிருக்குன்னா
அதுக்கப்புறமா தட்டை மாத்திப்போம். என் பொண்ணு மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாதுக்கா. நமக்கு பிடிச்சிருக்குன்னா என் பொண்ணு திவ்யாவுக்கும் டெஃபினட்டா பிடிக்கும்க்கா. சரி, திவ்யாவை கூப்பிடு. நீ வா. திவ்யா, திவ்யா. அக்கா, திவ்யாவும் கிரிஜாவும் ரூம்ல தான் இருக்காங்க. வாங்க நம்ம அங்கேயே போய் பேசலாம்க்கா. வாங்க மாப்பிள்ள, வாங்க. எல்லாரும் கூட வாங்க. மங்க, எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. மாமா, அப்பா கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஏய் இருடி. மா, என்னம்மா? இரு, நான் சொல்றது கேளு. சொல்றது கேட்கவே மாட்டியான். என்ன பண்றேன்னு பாரு. என்ன விடுங்க, நீ தடுக்காதீங்க. இவளெல்லாம் அடிச்சாதான் திருந்து முதல்ல எதுக்கு படிக்கிற? என்ன நடந்துச்சுன்னு இப்படி அடிக்கிற? நீ என் நம்பிக்கை ஆசை எல்லாம் இந்த பாவி இப்படி அடிச்சு நொறுக்கிட்டாளே. நீ முதல்ல என்னன்னு சொல்லி தொலைக்கிறியா? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? உங்க பொண்ணு கிட்ட உன் அத்தை பையன் அழக கல்யாணம் பண்ணிக்கொன்னு சொன்னா முடியாதுன்னு சொல்றாங்க. மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னாளா? ஆமாங்க. என் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. நான் முடிவு பண்ணிட்டேன். என் மாப்பிள்ளை தான் உனக்கு புருஷன். அது நடக்காது. ஏன் திவ்யா, உனக்கும் ரம்யா மாதிரி என்ன பிடிக்கலையா? இல்ல மாமா, அப்படியெல்லாம் இல்ல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற திவ்சு? மாமா, உன்னை பிடிச்சிருக்குன்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாம சந்தோஷமா வாழலாம். ஆனா நமக்கு பொறுக்க குழந்தைங்க ஆரோக்கியமா வாழாது மாமா. ஏய், என்னடி என்ன புதுசு புதுசா என்னமோ சொல்லிட்டு இருக்க? மா, நீ படிச்சவ தானே? ரத்த சம்பந்தம் இருக்கிற நெருங்கின சொந்த பந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணா குழந்தைங்களுக்கு ஏதாவது குறையா பிறக்கும்னு பெரிய பெரிய டாக்டர் சொன்னதெல்லாம் நீ படிச்சதில்ல? ஏய், குழந்தைங்க குறைய பொறுக்கிறத பத்தி எனக்கு கவலையே இல்ல. என் மாப்பிள்ளை மனசு குறைப்பட்டு போயிடக்கூடாது, அதுதான் எனக்கு முக்கியம். ஆமா, சொந்தத்துல கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் அப்படிலாம் ஒண்ணு நடக்கிறது இல்ல. ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு ஏதோ நடக்கிறது தான். அந்த அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இல்ல, நானும் ஒண்ணு ஆயிட்டா என்னப்பா பண்றது? அப்படிலாம் ஒண்ணு ஆகாதுமா. நான் தான் சொல்றேன்ல, என்ன நம்பு. உன்னை நம்புறதுக்கு நீ என்ன கடவுளாப்பா? ஏய், என்னடி கேட்ட? பெத்த பொண்ணுக்கு ஒரு அப்பா கடவுள் மாதிரி தான். அவரையா கடவுள்னு கேட்ட? ஏய், கிரிஜா, நிறுத்துறியா? என்ன நீ? என்ன விடுங்க. இவள நிறுத்துன்னு சொல்லிட்டேன். நிறுத்து. போதும். அவ சொல்றதுலயே நியாயம் இருக்கு. என்னக்கா நியாயம் இருக்கு? நீயே இப்படி பேசுற? இல்லப்பா, அவ சொல்ற மாதிரி நடக்கவும் சான்ஸ் இருக்கு. இருக்குக்கா, ஆனா ரிஸ்க் எடுத்து பார்க்கலான்னு சொல்றியா? இத பாரு, ஒரு தப்ப சரி பண்ண முடியும்னு தெரிஞ்சா துணிஞ்சு அந்த தப்ப செய்யலாம். ஆனா சரி பண்ணவே முடியாத ஒரு தப்ப ரிஸ்க் எடுத்து பண்ண சொல்றியா? அக்கா, அதுக்காக மாப்பிள்ளைக்கு இத பாரு, அவனுக்கு இனிமேவா ஒருத்தி பிறந்து வரப்போறா? கண்டிப்பா ஒருத்தி பிறந்து அவனுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருப்பான். புரிஞ்சுதா? கிரிஜா, இதுக்கு மேல திவ்யாவை வற்புறுத்த கூடாது. கவலைப்படாத. போ. அழகு சுந்தரம், வா போலாம்.
பெருசு, நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனால நான் ஒன்றும் உன்னை வெறுத்து ஒதுக்கிட மாட்டேன். நான் உனக்கு எப்பவுமே அதே மாமன்தான். அதை மட்டும் நீ மறந்துடாத. எனக்கு என்ன இப்படி ஒரு பொண்ணு வந்து பிறந்து தொலைச்சிருக்கியே. ச்சே. என்னம்மா நீ சொல்லி கொடுத்த மாதிரி பேசிட்டனா? அதை தாண்டி நீ சூப்பரா பேசிட்டடி. நல்ல வேலைம்மா நீ உன்னோட பிளான சொன்ன. இல்லனா நான் இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு அழகு மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பேன். இந்த சொத்துக்கு ஆசைப்படுறது தப்பே இல்ல. அதுக்காக இந்த செக்கோலுக்கையே எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? இந்த சொத்தை அடையறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குடி. அழக கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவுல கூட நினைக்கவே நினைக்காத. இல்லம்மா நீதான் கரெக்டான நேரத்துல என் கண்ணை திறந்து விட்டுட்டே. இது எப்பவுமே உனக்கு ஞாபகத்துல இருந்தா சரி. நான் இந்த வீட்டுக்கு மகாராணி ஆகணும்னு ஆசைப்பட்டனே தவிர இந்த பையன் அழகுக்கு மாமியார் ஆகணும்னு ஆசைப்படல. புரியுதா? புரியுதுமா. ஆனா அடி கொஞ்சம் அதிகம் தான். எல்லாம் உன் நல்லதுக்கு தான். சாரிடி செல்லம். அபி சாப்பிடலாமா? அபி யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அத்தை ஏதாவது பேசினாங்களா? அப்புறம் என்னடா? குட்டி பேபி இப்படி எல்லாம் பேசலாமா? இது நம்ம அப்பா பாத்துட்டு இருந்தா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். என்னடா இது? நாம நம்ம பொண்ணுக்கு கத்து கொடுத்த தன்னம்பிக்கையும் தைரியமும் அவங்க கிட்ட இருந்து எங்க போச்சு? இப்படி செத்துட்டேன்னு சொல்லி அழுகுறாங்களே, அவங்கள உண்மையிலேயே நம்ம துணிச்சலா வளர்க்காம விட்டுட்டோமோன்னு நினைச்சு அப்பா மனசு வருத்தப்படும்ல. அப்பா வேதனைப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கலாமா? கூடாதுல்ல. இதான் சமத்து பேபி. சாப்பிடலாமா? சாப்பிடுறா. காட்டு. என்னடா?
சொல்லி கூப்பிடும் போதெல்லாம் நீங்க அவ்வளவு சந்தோஷப்படுவீங்களே, இப்ப அந்த சந்தோஷம்லாம் எங்க போச்சு? என்னென்னமோ சொல்லி அபியனா சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டேன். ஆனா நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்குப்பா. நான் என்னப்பா பண்ணுவேன் சொல்லுங்கப்பா.